இறங்கி ஜனங்களை தொட்டபடினால் தேவனுடைய கட்டில் அறுத்து விட்டு உங்கள் நாமத்தை மையப்படுத்தி சாட்சி எழுத்து வேலெடுத்துக் கொண்டு இயேசு நாமத்தில் பிதா. என்னாச்சுமா? ஜெபிக்க வரக்கூடாது, ஜெபிக்க இறங்கி வரக்கூடாது. முழங்கால் வலி இல்ல ராஜா, சோத்திரப்பா. எவ்வளவு நாளா எனக்கு இந்த வலி எல்லாம் எடுத்து எரிஞ்சதுக்காக உனக்கு நன்றி. கைகளை தட்டி கைகளை தட்டி ஹalleluya. எவ்வளவு நாளா ஆச்சு? எவ்வளவு நாளா ஆச்சு? எவ்வளவு நாளா ஆச்சு? எவ்வளவு நாளா முழங்கால் வலி இருந்துச்சு? ஒரு மாசம் இருந்த முழங்கால் வலி ஆண்டவர் சுகமாக்கிறார். கைகளை தட்டி கால் பிளஸ் கொடுங்க. எனக்கு எப்பவும் நெஞ்சு வலி இருந்ததுப்பா. இப்போதைக்கு இந்த நெஞ்சு வலி எடுத்து போட்ட தேவனுக்காக நன்றி. கைகளை தட்டி அது அவங்களுக்கு தான் அந்த தெரியும். அந்த நெஞ்சு வலி போகும்போது அவங்களுக்கு அந்த வலி போகும். ஆண்டவர் நல்ல கரைகளை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். நன்றி காட் பிளஸ். சொல்லுங்க என்னாச்சு? எனக்கு ஒரு மாசமா ஒரு காது கேட்காது, காதுல இருந்து ரத்தம் ஒரு பிளட் வரும். சரி, இப்ப காது நல்லா கேட்குது. கைகளை தட்டி ஒரு மாசமா காது ஒரு அடைப்பு, ரத்த வடியும் பாருங்க. ஆண்டுடைய வல்லமை தொற்றுகிறது, காதலே தெளிவு. கைகளை தட்டி ஹalleluya. 5 வருஷமா மாடு முட்டி கீழே விழுந்தோம். முதுகெலும்பு இடுப்பு எல்லாம் ஒரே வழியா இருக்கும். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் தேவலாம். கொஞ்சம் தேவலமா? நல்ல தேவலமா? தேவலாங்க. நல்லா இருக்கா? கைகளை தட்டி ஹalleluya. காத்துல பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. முதுகுல 6 மாசமா பயங்கர வலியா இருந்தது. சரி, இன்னைக்கு வலிய கடவுள் எடுத்து போட்டாரு. சுத்தமா போச்சு. நல்லா இருக்கு. சுத்தமா கைகளை தட்டி கட்டியெல்லாம் கை காலெல்லாம் எனக்கு ஒன்று குடச்சி சோர்ந்து போகுது. எனக்கு நீங்க கையை வச்சு எனக்கு அப்பா கை வச்சது நம்ம ஆர்வமா. இப்ப எப்படி இருக்கு? இப்போ தேவையில்லைங்க, நல்லா இருக்குது. கைகளை தட்டி ஹalleluya. காலைல குடச்சி தாங்க முடியலங்க ஐயா. வலி தண்ணி கொஞ்சம் தேவலங்க ஐயா. இப்ப வலிக்கு தேவலமா? சரி, கைகளை தட்டி ஹalleluya. ஆமென். பாருங்க, நிறைய அசுத்தாவிகள் ஓடி இருக்கிறது. அந்த 3 நாள் கூட்டத்தில் இவ்வளவு அற்புதம் நடக்கும், சாட்சிகள் எழுப்பும். இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போறீங்க. அப்போ வீட்டுக்கு போகும்போதே காலம் எழும்பும்போது நிறைய அற்புதங்கள் நடக்கும். ஜெபத்து வளம் உண்டு. இப்போ தொடர்ந்து நீங்கள் சாட்சிகளை பார்ப்பீங்க. இப்போ மற்ற ஆசீர்வாதத்துக்கு நம்ம ஜெபிச்சு முடிக்க போகிறோம். தொடர்ந்து நாளைக்கு புதிய ஆத்துமாக்களை கூட்டிட்டு வாங்க. ஆண்டவர் அறியாத மக்களை அழைச்சிட்டு வாங்க.